ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுஷ் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். தனுஷு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுஷு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷு ராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. தனுஷ் ராசிக்காரங்க தலைப்பெண்ணங்க போட்டிருக்கோம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க. தனுஷ் ராசிக்காரங்களே 3 யோகம் உங்களை தேடி வந்திருக்கு. இந்த 3 யோகத்தின் காரணமாக உங்களுக்கு அதீத அதிர்ஷ்ட பலன்கள் வந்து சேரப்போகுதுன்னு போட்டிருக்கேங்க. என்ன யோகம்? முதல்ல இந்த 3 யோகங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதீத பலன்களை கொடுக்க போகுது. அந்த யோகத்தை எந்தெந்த கிரகங்கள்னால உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானால் அவர் வந்து அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாதிரி யோகத்தை கொடுத்துருக்காருங்க. புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்திலிருந்து மாதிரி லாபஸ்தானத்துக்கு மாதிரி யோகத்தை கொடுத்துருக்கார். கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால ராஜயோகம் உருவாகி இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தனுஷ் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஏதோ புதுசாக சொல்கிறீங்களே, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு வந்திருக்காருங்க. இப்போவும் மீனராசியில் தான் இருக்கார், இன்னும் கும்பராசிக்கு வரல. இந்த நாட்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்கள் வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ
அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 பலன்களுமே பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2 பயிற்சிகள் மூலமாக வரப்போகுது. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த 2 பயிற்சிகள் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு இருக்குதுங்க. வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்கள் வந்து குரு பயிற்சியோட பலன்கள் முழுமையாக கிடைக்காம இருந்தது. ஏன்னா தனுஷ் ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் உங்களுக்கு இத்தனை நாட்களாக எந்த ஒரு பலன்களையுமே கொடுக்காம இருந்தாருங்க. ஆனால் இனி பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, 2 டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பீங்க, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு, வக்கீலுக்கு தான் காசு செலவு பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் கேஸ் எங்களுக்கு சாதகமாக வருமா வராதாங்கிற ஒரு இழுபறியாகவே கிடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா தனுசு ராசியில் பிறந்தோம், வேறு ராசியில் ஏதாவது பிறந்திருக்கலாமே அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்வீங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் வயது பார்த்திங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் ஒரு ஃபேமிலியில் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, பையனை பார்த்தா நல்லதாக தெரியல,
பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாக மறைய போகுது. நீங்கள் கூடி வேலை செய்கிறீங்களோ இல்லை 10 பேரை வச்சு ஒன்றா வேலை செய்கிறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை தனுசு ராசிக்காரங்க கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான நபர்கள் தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி அந்த உறவை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும், குறிப்பாக குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள்ள வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரட்டாசி மாதத்துடைய தனுசு ராசிக்கான பொது பலன்கள். இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். திடமான செயல்பாடோடு வலம் வரக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு. கேது பகவானும் ராகு பகவானும் கேந்திர பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்கும். பணியாட்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லா விதங்களிலுமே லாபம் உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறும். உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மைகளை புரிகிறாங்க. ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு வழிகளை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும். முக்கியமாக அதுக்கான பணம் உங்கள் கையில் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிலிருந்து வந்த தடைகள் விலகும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி உண்டு. சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும். சுக்கிர பகவானுடைய பார்வையினால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். பொன் பொருள் சேரும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சரிப்பு உங்களுடைய செயல்பாடுகளை நிதானத்தை எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு வேலையுமே உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது நேரடியாக இருக்கணும். யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமோடு செயல்படணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 17. இந்த நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 25, 30, அக்டோபரில் 3, 7, 12, 16 இந்த நாட்கள் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயக பெருமானை வழிபாடு செய்ய தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற அதிகமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் லாபமாக மாற்றி கொடுக்கிறார். எதிர்பார்த்த வரவை உண்டாக்குறார். செய்து வரக்கூடிய தொழிலில் நீங்கள் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறார். இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையினால் செல்வாக்கு உயரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். முக்கியமாக குடும்பத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசு வழிகள் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல அடித்தளம் உண்டுங்க. அதனுடன் சேர்த்து அனுகூலமான பலனும் உண்டு. அடுத்ததாவது
அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிகளுக்கு வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. உறவுக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடையும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், காவல்துறை இந்த மாதிரி பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கூடுதல் நன்மைகள் பெற முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் உணர போகிறீங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக தேர்வு எழுதி காத்துட்ருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. தேர்வு முடிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 17, 18 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 24, 30, அக்டோபரில் 3, 6, 12, 15 இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிகுந்த ஞான அறிவோடு பிறவிலேயே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும். அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடைப்பட்ட முயற்சிகள் கடகடன் நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணியிடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவு ஏற்படுங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வையினால் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உடன் நல்ல வேலை அமையும். மேலும் இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்குற திட்டமிட்டீங்கன்னா கூட அந்த வாய்ப்புகள் அமையும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க. முக்கியமாக உறவுகளால் ஆதாயம், அனுகூலமான பலனுண்டு. ஒரு சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வெளியூரில் புதிய கலைகள் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டும்தாங்க இந்த நட்சத்திரத்துக்கு தேடி வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 18, 19 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். சந்திர பகவானுடைய அஷ்டம நாட்களில் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேங்க, வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும். வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. புதிய முயற்சிகள் அந்த நாளை மட்டும் சுத்தமாக தவிர்த்தணும். முக்கியமான முடிவுகள் எதுவுமே அந்த நாளில் எடுக்கக்கூடாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 30, அக்டோபரில் 1, 3, 10, 12 இந்த நாட்களை சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகள் கொண்டு முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நவ கிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே உண்டாகும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ஆக மொத்தத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக தனுஷ் ராசிக்கு எப்போவுமே திட்டமிட்டு வாழக்கூடியவங்களுக்கு எல்லா விதங்களையுமே உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே வாழ்க்கையை மாற்றி கொடுக்குறார். தடைகள் விலகி, தாமதங்கள் விலகி, கஷ்டங்கள் விலகி, கண்ணீர் மாறி, கவலை மாறி, என்னென்ன விஷயங்கள் இத்தனை நாட்டில் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே மாறப்போகுதுங்க. சகல விதங்களையுமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கறதுனால புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் மிரள வைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி வச்சுங்க. அதாவது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது. வந்த கஷ்டங்கள் விலகி வரக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தனுசு ராசிக்கு தரமான நாளாக இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் உண்டுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.